Good morning, students. In the previous classes, we have studied about the topic is measurement. You already know what is measurement, what is fundamental quantity, physical quantity, derived quantity. What are the example? The fundamental quantities, physical quantities, derived quantities. Already it is that topic. That continuity. Now today we are going to see what the topic is density. What is density? For example, take water in a beaker. வாட்டரில் வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு பீக்கரில் வாட்டர் எடுத்துக்கோங்க. அந்த வாட்டரில் அண்ட் ட்ராப் அண்ட் அயர்ன் பால் அண்ட் எ கார்க் பவுல் இன்டு த வாட்டர். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு குண்டையும் ஒரு கார்க், அதாவது மரத்தக்கையும் என்ன செஞ்சுக்கிங்க, அந்த வாட்டருக்குள்ளே போட்டுருங்க. ஸோ அந்த வாட்டரில் போடும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, வாட் டூ யூ அப்சர்வ், நீங்கள் அதில் என்ன கவனிக்கிறீங்க, அதில் உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கொள்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, த அயர்ன் பால் சிங்க் அண்ட் த கார்க் ஃப்ளோட்ஸ் ஆன் ஆஸ் சவுண்ட் இன் எ ஃபிகர். ஸோ அதில் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இதை பாருங்கள், இந்த பிக்சரை பாருங்கள். மேலே கார்க் இருக்குது. ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா அயர்ன் பால் இருக்குது. ஸோ ஒரு இரும்பு குண்டு இருக்குது, ஒரு மரத்தக்கை இருக்குது. ஸோ ரெண்டையும் நம்ம வந்து ஒரு பீக்கரில் இருக்கக்கூடிய வாட்டரில் நம்ம வந்து போடும் பொழுது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எது வந்து நீரில் வந்து மூழ்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, என்ன மூழ்கும்? இரும்பு குண்டு, அதாவது அயர்ன் பால் என்ன செஞ்சுருக்கும், நீரில் மூழ்கிடும். பட் கார்க் வந்து என்ன செய்யும், நீரில் மூழ்காது, நீரில் மிதக்கும். வாட் இஸ் த ரீசன்? நீங்கள் என்ன சொல்வீங்க? இதுக்கு என்ன ரீசன் சொல்வீங்க நீங்கள்? சார் இது தெரியாதா சார்? எடை வந்து அதாவது பார்க்குறதுக்கு சின்ன சைஸில் உள்ள பொருள் வந்து என்ன செஞ்சிருது, மிதக்கும். பெரிய சைஸில் உள்ள பொருள் என்ன செஞ்சிடும், மூழ்கிடும். அப்படிங்கிறது ஹெவியர் ஆப்ஜெக்ட் வந்து வாட்டரில் வந்து என்ன செய்யும், சிங்க் ஆயிரும், அதாவது மூழ்கிடும். லோயர்ஸ் அது லைட்டர் ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆகும், ஃப்ளோட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ளோட் ஆகும்னு சொல்லுவீங்க. ஸோ அப்படி தானே? சரி, அப்படி இருக்கும்போது நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். தென் ஒய் டஸ் எ மெட்டல் காயின் சிங் இன் வாட்டர் வேரஸ் எ மச் ஹெவியர் வுடன் லாக் ஃப்ளாட்ஸ்? நான் கேட்குறேன் இன்னொரு கொஸ்டின்னு. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சின்ன காயின் இருக்குது, காயின் 1 ரூபி காயினாக இருக்கட்டும். ஸோ அது வந்து சைஸில் சின்னது தான். எதை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வுட்டன் பீசஸ் இருக்கு இல்லையா, மரக்கட்டை. ஸோ இது வந்து இதை காட்டிலும் வந்து காயின், அது வந்து ருபீஸ் காயின் இருக்கு இல்லையா, அது வந்து சைஸில் சின்னது. ஸோ அதுவும் ஏன் வந்து மூழ்கிறது, அதோட சைஸில் பெரியது வந்து ஏன் வந்து வுட்டன் பீசஸ் வந்து ஃப்ளோட் ஆகுது அப்படின்ட்டு ஃப்ளோட் ஆகுதுன்னு நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன். சரிங்களா? ஸோ இது வந்து என்னாகும், ஏன் வந்து students all are see these pictures. What are they inside of the beaker? Coin and wooden pieces. Coin looks like it's a small size. Wooden pieces looks like a heavy, highest, big size. Big size. A big size of wooden piece is float into the water, and small size of the coin is sink into the water. ஸ்மால் சைஸ் ஆஃப் காயின் வந்து என்ன செஞ்சுருக்கு, நீரில் மூழ்கி இருக்கு. பார்க்குறதுக்கு பெரியதாக இருக்கக்கூடிய வுட்டன் பீசஸ் வந்து நீரில் மிதக்குது. ஸோ இங்கே பாருங்கள், வி அப்சர்வ் தட் வுட்டன் பிளாக்ஸ் ஆக்குப்பை மோர் வால்யூம். வுட்டன் பிளாக் வந்து மோர் வால்யூம் ஆக்குப்பை பண்ணியிருக்கு, அதனால தான் அது பெருசாக இருக்குது. காயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய அளவு வந்து சிறியதாக இருக்குது. ஸோ அது வந்து அதனுடைய வால்யூம் வந்து குறைவாக இருக்குது, அதனுடைய வால்யூம் குறைவாக இருக்குது. ஆனால் நம்ம என்ன சொன்னோம், முதல்ல வந்து நம்ம திங்க் பண்ணோம், சைஸு அதிகமாக உள்ள பொருள் எல்லாம் என்ன செஞ்சிடும், மூழ்கிடும். சைஸில் குறைவாக உள்ள பொருள் எல்லாமே வந்து என்ன செஞ்சிடும், மிதக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கொஸ்டின் எழுப்பணும் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து அது நாட்
அப்படி அது வந்து என்னது கிடையாது. ஸோ இதில் வந்து எது வந்து அதிக மாஸ் இருக்கோ, சைஸு சின்னதாக பெருசாங்கிறதுலாம் என்னது மேட்ரு கிடையாது. எதில் வந்து அதிக மாஸ் இருக்கோ, சின்னதாக இருந்தாலும் அதில் அதிக மாஸ் இருந்து அப்படி இதுன்னா அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வாட்டரில் என்ன செய்யும் இருக்கும் பார்க்குறதுக்கு வால்யூம் அதிகமாக இருக்கும், கனல் அதிகமாக இருக்கும், ஆனால் பெருசாக இருக்கும். ஆனால் அதனுடைய அதில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த பொருளில் அது ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த மாஸ் வந்து கம்மியாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது என்ன செய்யும், நீரில் ஃப்ளோட் ஆகும். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, அப்போ வந்து என்னது டென்சிட்டி, வாட் இஸ் டென்சிட்டி? டென்சிட்டினா என்னது லைட்னஸ் ஆர் ஹெவினஸ் ஆஃப் த பாடி இஸ் டியூ டு த டென்சிட்டி. ஒரு பொருள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொருள் வந்து கனமானதா அல்லது லேசானதா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக டென்சிட்டி என்ன செய்யுது பயன்படுகிறது. அப்போ more mass is packed into the same volume. ஒரே வால்யூமில் அதிக மாஸ் வந்து என்ன செய்யுது உள்ளே இருக்குது. அப்போ எது அதிக மாஸ்? இட் இஸ் ஹேஸ் கிரேட்டர் டென்சிட்டி. த அயான் பிளாக் வில் ஹேவ் மோர் மாஸ் தென் த வுட்டன் பிளாக் ஆஃப் த சேம் சைஸ். ஒரே சைஸ் தான் அயான் பாலும் வுட்டன் சைஸ், ஆனால் வந்து அது வந்து எது அதிகமாக இருக்குது? அயான் பாலுடைய டென்சிட்டி அதிகமாக இருக்குது. ரீசன் இஸ் கம்பேர்ட் டு வுட்டன் பீசஸில் உள்ள டென்சிட்டி வந்து அதாவது அதிக மாஸ் வந்து எதில் திணிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அயான் பாலில் தான். அதனால தான் அயான் பால் வந்து என்ன செய்யுது உள்ளே போகுது. அப்போ வந்து வுட்டன் பீசஸுக்கும் அயான் பாலுக்கும் கம்பேர் பண்ணும்போது அயான் பாலுடைய டென்சிட்டி அதிகமாக இருக்கிறதுனால வந்து என்ன செய்யுது, அயான் பால் வந்து என்ன செய்யுது உள்ள நீருக்குள்ளே என்ன செய்யுது மூழ்கிறது. வுட்டன் பீசஸில் வந்து கம்பேர்ட் டு அயான் பால் டென்சிட்டி வந்து என்னது லோ. ஸோ த வுட்டன் பீசஸ் float on the waters. Our definition of density, but density definition என்னது? Density of the substance is defined as the mass of the substance containing in unit volume. Density of a substance is defined as the mass of the substance contained in unit volume. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஓரலகு, அதாவது 1 மீட்டர் கியூப் ஓரலகு வால்யூம், யூனிட் ஆஃப் வால்யூமில் இருக்கக்கூடிய அதே பொருள் உள்ள மாஸ் வந்து என்னது சமமாக இருக்குது. அதோடைய மாஸ் என்னது சமமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் எம், மாஸை வந்து நம்ம எம்னு என்ன கன்சிடர் பண்ணுறோம். ஹூஸ் வால்யூம் இஸ் வி, வால்யூம் வந்து வீன்னு கன்சிடர் பண்ணுறோம். தென் த ஈக்குவேஷன் இஸ் டென்சிட்டி. அப்போ டென்சிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு என்னது? ஒரு பொருளோட மாஸ் டிவைடட் பை வால்யூம். டென்சிட்டி கால்குலேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மாஸ் டிவைடட் பை வால்யூம். அப்போ டென்சிட்டினா அந்த பொருள் இருக்கக்கூடிய மாஸ், அந்த வால்யூமில், அந்த 1 வால்யூமில் இருக்கக்கூடிய அந்த பொருளுடைய மாஸ் தான் என்னது, மாஸ் வந்து என்னது ஈக்குவலாக இருக்கும். டென்சிட்டி ஈக்குவல் டு mass divided by volume. D equal to m divided by v. ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான டென்சிட்டி இப்போ நம்ம பார்த்தோம். டென்சிட்டினா என்னது? மாஸ் டிவைடட் பை வால்யூம்ஸ். இதை வந்து ஈஸியாக நம்ம வந்து எப்படி மைண்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ட்ரையாங்கிள் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 3 முக்கோண வடிவில் உள்ள ஒரு சூத்திரம் மாதிரி என்ன செஞ்சுருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பாருங்கள், இப்போ வந்து டென்சிட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, டென்சிட்டினா டி இருக்கு இல்லையா, டிக்கு மேலே ஆப்போசிட்டில் என்ன இருக்குது? மாஸ். இப்போ மாஸு கீழே என்னது இருக்குது? ஆப்போசிட்டில் வி. அப்போ டி ஈக்குவல் டு மேலே இருக்கக்கூடிய டிக்கு ஆப்போசிட் இருக்கிற மேலே இருக்கக்கூடிய மாஸ் டிவைடட் பை வி. அப்போ ஈஸியாக நம்ம மைண்டில் என்ன வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அப்போது நீங்கள் மாஸ் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா, மாஸ் அப்படின்னா ஒரு பொருள் மாஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அப்போ மாஸ்னால் என்னது? அப்போ மேலே வந்து எம் இருக்குது. அப்போ அதுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது? இந்த சைடு டி, அதாவது வந்து இங்கே பார்க்கணும் இந்த சைடு மாஸ். அப்போ டென்சிட்டி இன்ட்ரு, அதாவது கீழே பாருங்கள் அப்படின்னா டென்சிட்டி இன்ட்ரு வி, டென்சிட்டி பெருக்கல் வி, டென்சிட்டி மல்டிப்ளிகேஷன் வி. அப்போ மாஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்ட்ரு வி. அப்போ எம் ஈக்குவல் டு டி இன்ட்ரு வி அப்படின்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வால்யூம் வால்யூமுக்கு என்னது? விக்கு நேராக என்ன இருக்குது? மேலே மாஸ் இருக்குது. அப்போ எம்
விக்கு நேராக மேலே எம் இருக்குது, எம் டிவைடட் பை டென்சிட்டி, எம் டிவைடட் பை டென்சிட்டி. சரியாம்மா? ஸோ இப்படி ஈஸியாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம், மைண்டில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆக்டிவிட்டி 4 பாருங்கள். டேக் அன் அயான் பிளாக் அண்ட் வுட்டன் பிளாக் ஆஃப் த சேம் மாஸ். ஒரே நிறையுள்ள அயான் ஒரு இரும்பு குண்டையும் ஒரு மரத்துண்டையும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், எடுத்திருக்கோம். மெஷர் தர் வால்யூம். ஸோ அதில் என்ன வால்யூம் இருக்கும், அதனுடைய வால்யூமை கண்டுபிடிக்கணும். எது அதிகமாக இருக்கும், எது அதிக அளவு ஸ்பேஸை ஆக்குபை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுடைய ஆன்சர். அப்போ எது அதிகமாக ஸ்பேஸ் இருக்கும், இப்போது அயான் பாலையும் கம்பேர் பண்ணும்போது, கம்பேர் டு வுட்டன் பீஸஸையும் கம்பேர் பண்ணும்போது எது சைஸில் பெருசாக இருக்கும், வுட்டன் பீசஸும் சைஸில் பெருசாக இருக்கும். டேக் அன் அயான் பிளாக் and a wooden block of the same size, weight them and measure the mass. ஸோ இந்த ரெண்டுலேயுமே அயான் பாலையும் வுட்டன் பீஸும் கம்பேர் போது எது அதிக நிறையை கொண்டிருக்கும், எது அதிக மோர் மாஸ், எது அதிக நிறையை கொண்டிருக்கும், எது உங்களுக்கு தெரியும். எது நீரில் மூழ்குதோ அது வந்து அதிக நிறை, அதாவது அதிக டென்சிட்டி இருக்குது. எது அதிக மாசு, அயான் பால், அதாவது இரும்பு குண்டு தான் இது அதிக மாசு. அதுனம்மா. அப்புறம் யூனிட் ஆஃப் டென்சிட்டி, SI யூனிட் டென்சிட்டி இஸ் kg divided by m cube. The CGS unit of density is G divided by cm cube, centimeter cube. சரியா? நெக்ஸ்ட் பாருங்கள், டென்சிட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல். ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் டென்சிட்டி வந்து வேரியேஷன் இருக்கும். ஒவ்வொரு மெட்டீரியல்லையும் டென்சிட்டி வந்து என்ன செஞ்சுருக்கும், வேரியேஷன் இருக்கும். சில பொருட்களில் டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அது வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்சர். அண்ட் இந்த மெட்டீரியல் வித் லோயர் டென்சிட்டியாக இருந்தது அப்படின்னா ரேரர்னு என்ன சொல்கிறோம். The material which with higher density இருந்துச்சுன்னா there are called denser, and the material with lower density are called rarer. அது குறைவான டென்சிட்டி இருந்தால் வந்து ரேரர்னு என்ன செய்கிறோம்னு சொல்கிறோம். The density of the some widely used materials. ஸோ சில மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க கீழே, அதில் ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன டென்சிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி கீழே கொடுத்துருக்காங்க டேபிள்ஸில் பாருங்கள். கேஸ் வந்து பாருங்கள், மெட்டீரியல் ஏர், கெரோசின். ஏர் கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஏர் இருக்குது. ஏரில் வந்து டென்சிட்டி 1.2 என்ன செய்யுது, kg டிவைடட் பை எம் கியூப். நெக்ஸ்ட்டு பாருங்கள், லிக்யூடு பாருங்கள். லிக்யூடில் என்னெல்லாம், கரோசின், வாட்டர், மெர்க்குரி. கரோசின் வந்து 800, வாட்டர் 1000, மெர்க்குரி 13600. நெக்ஸ்ட்டு பாருங்கள், வுட்டு 770, அலுமினியம் 2700. அப்புறம் அயன் வந்து என்னது 7,800, காப்பர் 8,900, சில்வர் 10,500, கோல்டு 9,300. ஸோ இப்படி வந்து ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் என்னென்ன டென்சிட்டி ரேஷியோ இருக்குன்னு, குவான்டிட்டி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சப்போஸ் யூ ஹேவ் kg ஆஃப் iron and gold which would have more volume than others, give the reason. ஏன் வந்து wood வந்து என்னது மோர் வால்யூம் என்ன செய்யுது, அதாவது என்னது கேஜின்னு என்னது கோல்டு. சப்போஸ் யூ ஹாவ் த 1 kg ஆஃப் அயன் அண்ட் கோல்டு விச் ஆஃப் தம், எது வந்து அதிகமாக இருக்கும், அதாவது ஒரே கேஜி உள்ள அயானும் தங்கமும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் எது வந்து மோர் வால்யூமாக இருக்கும், அதாவது எது வந்து கன அளவில் பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது. கிவ் த ரீசன் கொடுக்க சொல்லியிருக்காங்க பாருங்கள். ப்ராப்ளம், a false box is made up of iron and it has volume of 125 சென்டிமீட்டர் கியூப். ஃபைண்ட் இட் மாஸ், அதோடைய மாஸை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்கள். டென்சிட்டி மாஸ் டிவைடட் பை வால்யூம், ஹென்ஸ் மாஸ் ஈக்குவல் டு வால்யூம் இன்ட்டு டென்சிட்டி நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அப்போ வந்து இந்த வால்யூம் வந்து 125 கொடுத்துருக்காங்க, இன்ட்டு டென்சிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க 7.8. அப்போ வந்து மல்டிப்ளை பண்ணும்போது 975 கிராம் என்ன செய்யுது கிடைக்குது. ப்ராப்ளம் 1.6 பாருங்கள். 1.6
The sphere is made from copper whose mass is 3000 kg. If the density of the copper is 8900 kg divided by m cube, find the volume find out பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து என்னது டென்சிட்டி வந்து ஈக்குவல் டு மாஸ் டிவைடட் பை வால்யூம் பார்த்தோம் இல்லையா. நெக்ஸ்ட் வந்து ஹென்ஸ் வால்யூம் ஈக்குவல் டு மாஸ் டிவைடட் பை டென்சிட்டி. அப்போ 3000 டிவைட் பை 8900 அண்ட் ஈக்குவல் டு என்னது அதை வந்து நம்ம ஷார்ட் பண்ணும்போது 30 divided by 89. அப்புறம் வந்து என்னது 0.34 மீட்டர் கியூப் சேர்ந்துக்கிறது. இது ரிலேஷன் பிட்வீன் மாஸ் டென்சிட்டி அண்ட் வால்யூம் அதை கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி இதை பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் ப்ராப்ளம் 1.4 பாருங்கள். சாலிட் சிலிண்டர் ஆஃப் த மாஸ் 2000 அப்புறம் 280 kg ஹேஸ் எ வால்யூம் ஆஃப் 4 மீட்டர் கியூப். ஃபைண்ட் அவுட் த டென்சிட்டி ஆஃப் த சிலிண்டர். சரி, ஒரு சிலிண்டரோட டென்சிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு மாஸ் ஆஃப் சிலிண்டர் அண்ட் வால்யூம் ஆஃப் சிலிண்டர் டிவைட் பை வால்யூம் ஆஃப் சிலிண்டர். அப்போ வந்து ஒரு 280 அண்ட் டிவைட் பை 470. அந்த ஃபார்முலாவை நம்ம என்ன செஞ்சுக்கணும், அப்படியே இதில் இன்சர்ட் பண்ணி அந்த வேல்யூ போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன செஞ்சிடும், கிடச்சிரும். ஸோ இதெல்லாம் வந்து மெட்டீரியல் நம்ம என்ன செஞ்சிடும் மெஷர் பண்ணுறதுக்கு பார்த்தது. நெக்ஸ்ட் நம்ம வந்து சென்டிமீட்டர், மீட்டர் அண்டு கிலோமீட்டர் வந்து தான் நம்ம என்ன செய்யணும் டிஸ்டன்ஸில் மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு யூனிட்டு. சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர். சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம என்ன செய்கிறோம் மெஷர் பண்ணுறது தான். ஏதாவது ஒரு திங்ஸை நம்ம மெஷர் பண்ணுறது தான். ஸோ இந்த ஸ்பேஸ் ரிசர்ச்சர், அதாவது வானியல் அறிஞர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன செய்கிறாங்க, அஸ்ட்ரோனமர்ஸ் நீட் மெஷர் வெரி லாங் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்காக என்ன செஞ்சுருக்காங்க, அதாவது லாங் டிஸ்டன்ஸ்னால் என்னது, இந்த இருக்கு இல்லையா, எர்த்துக்கும் சன்னுக்கும் இடையே உள்ள டிஸ்டன்ஸ் வந்து லாங் டிஸ்டன்ஸு. அப்படி தானே? இப்போ இங்கேருந்து நம்ம உடங்குடி, இங்கேருந்து நம்ம வந்து திருநெல்வேலியிலேருந்து தூத்துக்குடி போகிறோம்னா அது வந்து ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ், பஸ்ஸில் போயிட்டு வந்துடலாம். ஆனால் பூமியிலேருந்து சூரியனுக்கு போக முடியுமா? ஸோ அது வந்து வெரி லாங் டிஸ்டன்ஸு. இது வந்து தூத்துக்குடியோட நம்ம என்ன செஞ்சிடலாம், கிலோமீட்டர் கணக்கில் நம்ம மெஷர் பண்ணிடலாம். பட்டு எர்த்துலேருந்து சன்னை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யுது, சில அதிக இடைவெளி இருக்கிறதுனால நம்ம வந்து என்ன செய்கிறோம், ஒரு அஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட்னு சொல்லி ஒரு யூனிட்டை நம்ம என்ன செய்கிறோம் மெஷர்மெண்ட்டுக்கு பயன்படுத்துகிறோம். வி ஆல் நோ தட் த எர்த்து revolves. ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே பார்க்கலாம். இப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த எர்த் அண்ட் ஸ்டார் ஆர் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 ஸ்டார். அதாவது விண்மீன்களுக்கு இடைப்பட்ட பூமிக்கும் விண்மீனுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸை நம்ம வந்து மெஷர் பண்ணுறதுக்காக, அல்லது 2 ஸ்டார்ஸ் இரண்டு இடைப்பட்ட விண்மீன்களுக்கும் இடைப்பட்ட அந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கும் நமக்கு என்ன செய்யுது, பயன்படுது. வி ஷால் லேர்ன் அபவுட் த சச் யூனிட், நேம்லி அது எந்தெந்த யூனிட் பார்த்தீங்கன்னா அஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட் அண்ட் லைட் இயர். அஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட் அண்ட் லைட் இயர். ஸோ இது ரெண்டையும் வச்சு என்ன செய்கிறாங்க, வெரி லாங் டிஸ்டன்ஸாக மெஷர் பண்ணுறாங்க. ரொம்ப அதிக இடைவெளி உள்ள இது ரெண்டு இதுக்கு என்ன செய்கிறாங்க, மெஷர் பண்ணுறாங்க. பாருங்கள், அது எக்ஸாம்பிள் எர்த் அண்ட் சன், ரொம்ப அதிக இடைவெளி, அப்படி தானே? ஸோ அது நமக்கு தெரியாது, எத்தனை கிலோமீட்டர் கிட்ட தெரியாது. ஸோ இப்போ பாருங்கள், இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், astronomical unit. We all know that the earth revolves around the sun in a elliptical orbit. அதாவது ஒரு நீள்வட்ட பாதையில் வந்து இந்த பூமியானது சூரியனை சுற்றி வருகிறது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், படிச்சிருக்கோம். ஹென்ஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் சன் அண்ட் எர்த் வேரியஸ் எவ்ரிடே. அதாவது அது வந்து சுற்றி வருது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிஸ்டன்ஸில் என்ன செய்யுது, சுற்றி வருது. வென் தட் எர்த் இஸ் இட்ஸ் பெரிகிலியான் பொசிஷன்ஸ், ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த வந்து வென் த எர்த் இஸ் இட்ஸ் பெரிகிலியான் பொசிஷன், அதாவது பொசிஷன் த ஷார்ட்டர் டிஸ்டன்ஸு, குறைந்த இடைவெளியுடைய இடைவெளி, அதாவது எர்த்துக்கும் சன்னுக்கும் இடையே வந்து இடைவெளி குறைவாக இருக்கும்போது அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஷார்ட்டர் டிஸ்டன்ஸுன்னு வந்து இடைவெளி இருந்தால் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து பெரிகிலியான் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எர்த்துக்கும் சன்னுக்கும் இடையே உள்ள
தொலைவு வந்து குறைவாக இருக்கும்போது அது வந்து பெரிகிலியாக சொல்லணும். அதை வந்து அதில் வந்து எப்படி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 147.1 மில்லியன் கிலோமீட்டர். 147.1 மில்லியன் கிலோமீட்டர் என்ன செய்யும் இருக்கும். அதாவது எர்த்துக்கும் சன்னுக்கும் இடையில டிஸ்டன்ஸ் குறைவாக இருக்கும்போது அதனுடைய அளவு. அதே அதிகமாக இருந்தது, எர்த்துக்கும் சன்னுக்கும் இடையே உள்ள டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா ஆப் ஹீலியான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப் ஹீலியான் அப்போ வந்து அதனுடைய டிஸ்டன்ஸ் அந்த எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 152.1, அதாவது 152.1 மில்லியன் கிலோமீட்டர் என்ன செய்தான் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள். அப்போ இதில் பாருங்கள், 1 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் எப்படி டெஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த எர்த் அண்ட் த சன். அதாவது இந்த இருக்கு இல்லையா, இந்த பெரிகிலியான் டிஸ்டன்ஸையும் ஆப்கிலியான் டிஸ்டன்ஸையும் நம்ம என்ன செய்கிறோம், இதுக்கு இதனுடைய ஆவரேஜ் தான் என்னது, இதனுடைய ஆவரேஜ் தான் என்னது 1 astronomical unit defined as the average distance between the earth and sun. அப்போ 1 astronomical unit வந்து எவ்வளவு யூனிட்டு 149.6 மில்லியன் கிலோமீட்டர். அப்போ வந்து ஸோ அதே ஒரு 10⁻⁴ கிலோ. ஸோ அதை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம ஷார்ட் பண்ணோம் அப்படின்னா 149.6 into 10⁻⁶ கிலோமீட்டர். ஸோ அதை வந்து இன்னும் ஷார்ட் பண்ணணும்னு 10⁻11 மீட்டராக கன்வெர்ட் பண்ணும்போது 1.496 into 10⁻11 மீட்டராக நம்ம என்ன செய்யலாம் பார்த்திக்கலாம். நெக்ஸ்ட்டு லைட் இயர். ஸோ இதுவும் வந்து அதிகமான டிஸ்டன்ஸ் டூ வெரி லாங் டிஸ்டன்ஸை வந்து நம்ம வந்து என்ன செய்யுது மெஷர் பண்ணுறதுக்கு லைட் இயர். அதாவது லைட்னானது ஒளி அப்படி தானே. த நியரஸ்ட் ஸ்டார் டு அவர் சோலார் சிஸ்டம் இஸ் ப்ராக்சிமா சென்ட்ரின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு விண்மீனுக்கும் சோலார் சூரியனுக்கும் இடையே வந்து உள்ள சூரியனுக்கும் விண்மீனுக்கும் இடையே வந்து உள்ள பக்கத்தில் இருக்கிறது வந்து என்னது ப்ராக்சிமா சென்ட்ரின்னு சொல்கிறோம். இட் இஸ் அட் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2,68,770 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் இருக்குதான். இதை வந்து வி கேன் கிளியர்லி சி தட் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டை வச்சு நம்ம என்ன செய்ய முடியாது, லைட் இயரை மெஷர் பண்ண முடியாது டிஸ்டன்ஸு. ஸோ டிஸ்டன்ஸ் ஆஃப் ஸ்டார் வுட் பி அன்வைட்லி. ஸோ இதை வந்து நம்ம என்ன செய்ய முடியாது, ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம என்ன செய்ய முடியாது மெஷர் பண்ணுறது. வி கேன் கிளியர்லி சி தட் யூஸிங் astronomical unit for measuring distance of star would be unwidely. Therefore, astronomers use a special unit called light year. ஸோ அதை வந்து நம்ம astronomical unit வந்து ஸ்பெஷல் யூனிட்டாக நம்ம என்ன சொல்கிறோம், லைட் இயர்னு சொல்கிறோம். லைட் இயர் ஸோ ஒளி ஆண்டு மிக அதிக நீளமுள்ள, அதாவது ப்ராக்சிமா சென்ட்ரின்னு சொல்கிறோம் இல்லையா, நீளமுள்ள இடைவெளி அளவிற்கு என்ன செய்யுது லைட் இயர் பயன்படுகிறது. ஃபார் மெஷரிங் த டிஸ்டன்ஸ் இட்ஸ் டீப் ஸ்பேஸ், அதிக இடைவெளி. வி ஹாவ் லேண்ட் தட் இஸ் ஸ்பீட் ஆஃப் த லைட் இஸ் வேக்கம் இஸ் 3 into 10⁸ மீட்டர் பெர் செகண்ட்ஸ். ஒரு செகண்ட்ஸில் ஸ்பீட் ஆஃப் லைட் வெற்றிடத்தில் வந்து எவ்வளோ வேகத்தில் கிடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 into 10⁸ m/s செகண்ட்ஸில் என்ன செய்யுது, கிராஸ் ஆகுது. திஸ் மீன்ஸ் தட் light travels distance is 3 into 10⁸ மீட்டர் இன் 1 செகண்டில். ஒரு செகண்டில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் லைட் ட்ராவல் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா 3 into 10⁸ மீட்டர் இன் 1 செகண்ட். இந்த இயரில் பார்க்கும்போது 365 டேஸ் இருக்குது. இன் ஈச் டே ஹேவ் 24 ஹவர்ஸு. ஒவ்வொரு டே 24 ஹவர்ஸு நம்ம வந்து என்ன செய்யணும் மெஷர் பண்ணணும். ஈச் ஹவர்ஸ் ஹேஸ் 16 minutes. ஈச் மினிட்ஸ் ஹேஸ் 16 செகண்ட்ஸு. ஹவரில் பார்த்தீங்கன்னா 16 மினிட்ஸ் உண்டு, மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா 16 செகண்ட்ஸ் உண்டு. இப்போ டோட்டலி த நம்பர் ஆஃப் செகண்ட்ஸ் 1 இயருக்கு நம்ம வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் செகண்ட்ஸ் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 365 into 24 into 60 into 60 3.153 into 10⁻7 செகண்டாக நம்ம என்ன செய்து கிடைக்கிது. 1 இயருக்கு இத்தனை செகண்ட்ஸ் என்ன செய்து இருக்குது. சரியா?
when light travels a distance of 3 into 10 power 8 meters in 1 second, the distance traveled by light year 1 இயருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 இயருக்கு பார்த்தீங்கன்னா 3 into 10 power 18 into 3.153 into 10 power 7ஐயும் நம்ம என்ன செய்கிறோம் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கக்கூடியது 9.646 into 10 power 15 மீட்டர். This distance is known as 1 light year. 1 light yearல distance ஆகக்கூடியது 1 light yearல உள்ள இது டிஸ்டன்ஸை நம்ம வந்து என்னது டிஸ்டன்ஸ் தான் என்னது 9.46 into 10 to the 15 மீட்டர். அப்போ 1 light year is defined as the distance traveled by light is vacuum during the period of 1 year. 1 light yearனு 9.46 into 10 to the 15 மீட்டர். அப்போ in term of light year, Proxima Centauri is at 4.22 light years from Earth and solar system. எர்த்துக்கும் சோலாருக்கும் சிஸ்டம்லேயே லைட் இயர் வந்து எனக்கு ப்ராக்சிமா சென்டரி எவ்வளோ இருக்குமா 4.22 என்ன செய்யுது இருக்குது. த எர்த் இஸ் லொக்கேட்டட் அபவுட் 25,000 லைட் இயர்ஸ் அவே ஃப்ரம் த கேலக்டிக் சென்டர். அதனுடைய மைய அண்டத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எர்த்து வந்து என்னது பூமியுடைய மைய அண்டத்துலேருந்து 25,000 லைட் இயர்ஸ் அவே ஃப்ரம் த பூமியோட மையத்துலேருந்து தள்ளி என்ன செய்யுது இருக்குது. சரியாமா? ஸோ இதோட இந்த யூனிட் என்ன செய்யுது ஃபினிஷ் ஆகுது. நெக்ஸ்ட்டு கிளாஸில் நான் உங்களுக்கு இந்த யூனிட் லெவலில் புக் பேக் 1 வேர்ட்ஸ் அண்ட் கொஸ்டின் ஆன்சரை நான் வந்து மார்க் பண்ணி வீடியோவாக சென்ட் பண்ணுறேன். ஓகே, வீடியோ லைவ் வீடியோவில் வர்றேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். Dear students, homework for you. In your science book, page number 5, activity number 3. அன்பு மாணவர்களே, உன்னுடைய அறிவியல் புத்தகத்தில் 5வது பக்கத்தில் உள்ள செயல்பாடு 3 இதை நீ ஒரு A4 தாளிலோ அல்லது வெள்ளை தாளிலோ இந்த ஆக்டிவிட்டி 3ஐ எழுதி படத்தையும் வரைந்து உன் அறிவியல் ஆசிரியருக்கு வரும் சனிக்கிழமைக்குள்ளாய் கிடைக்கும்படி நீ ஃபோட்டோ எடுத்தோ அல்லது ஸ்கேன் பண்ணியோ உன் அறிவியல் ஆசிரியருடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பும்படி உன்னை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இதுதான் உனக்கு கொடுக்கப்படக்கூடிய ஹோம்ஒர்க்.